ஆடிசி. இப்போ ரீசெண்டா மக்கள் மத்தியில பயங்கர கிரேஸ் இருக்கிற ஒரு மூவி அப்படின்னா அது இந்த மூவி தான். அதுக்கு முக்கியமான காரணம் கிறிஸ்டோபர் நோலன் அப்படின்ற ஒரு பேரு. பட் இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஆடிசினா என்ன? இது எதை சம்பந்தப்பட்ட படம்? இந்த கிரீக்கு அந்த காடு இந்த காடுன்னு பேசிக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. பட் எனக்கு ஆடிசி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க ட்ராய் அப்படின்ற ஒரு படத்தை நீங்க பார்த்துருக்கணும். அதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த படத்தோட கதையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான கேரக்டர்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த படம் என்னன்றது உங்களுக்கு தெளிவா புரியும். இங்க மிகப்பெரிய 2 ரீஜன்ஸ்குள்ள தான் சண்டை நடக்க போகுது. ஒன்னு ஸ்பார்ட்டா, இன்னொன்னு ட்ராய். ஸ்பார்ட்டாவோட கிங் பேரு மெனலுவஸ். அண்ட் ஒரு கிங் இருந்தாரு அப்படின்னா அவருக்கு படை தளபதினு ஒருத்தர் இருக்கணும்ல, அவருடைய பேரு அகமெம்னான். இவங்க 2 பேரும் பிரதர்ஸ். இது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா அப்படியே ட்ராய் பக்கம் வந்தோம்னா ட்ராயோடைய கிங் பேரு பிரியாம். இவருக்கு 2 பசங்க. ஒருத்தர் பேரு ஹெக்டர், இன்னொருத்தர் பேரு பாரிஸ். இதுல ஹெக்டர் தான் பெரிய பையன், பாரிஸ் சின்ன பையன். சரி, இவ்வளவு சொல்றேனே, இதுல யாராவது ஒருத்தர் தான் ஹீரோவான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. படத்தோட ஹீரோ பேரு ஆர்கிலிஸ். இவரு நம்ம ஸ்பார்ட்டாக்காக நிறைய போர்களை பண்ணி கொடுத்திருக்க ஒரு மிகப்பெரிய வீரன். அண்ட் நம்ம ஆர்கிலிஸ் இந்த உலகத்திலே ஒரே ஒரு ஆளுடைய பேச்சு மட்டும் தான் கேட்பாரு. அவரு தான் ஒடிசிஸ். இவரு இத்தாக்காவுடைய கிங். சரி, இவங்களுக்கு நடுவில் பிரச்சனைன்னு ஒரு வரணும்ல. அது ஒண்ணு பொண்ணால வரணும், பொருளால வரணும், இல்ல நிலத்தால வரணும். இங்க பொண்ணால வருது. அவங்களுடைய பேரு ஹெலன். இதெல்லாம் தான் இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கேரக்டர்ஸ். இப்ப படத்துக்குள்ள போயிடலாம். பல ஆண்டுகளான போருக்கு பிறகு அகமெம்னான், கிங் ஆஃப் மெசேனிக், கிரீஸ்ல இருக்கிற ஏகப்பட்ட கிங்டம்ஸை கேப்சர் பண்ணா அது எல்லாத்தையும் ஒன்னாக்கி ஒரு வலுவில்லாத கூட்டணியா உருவாக்கணும். அதுல இப்போதைக்கு சிக்காத ஒரு கிங்டம் தெசலி. அகமெம்னானுடைய பிரதர் மெனலுவஸ், கிங் ஆஃப் ஸ்பார்ட்டா, அவனுக்கு இந்த போர்லாம் பண்ணி பண்ணி ரொம்ப சலிச்சு போச்சு. அதனால இவங்களுக்கு மிகப்பெரிய எதிரியா இருக்க ட்ராய் கூட அமைதி நிலைநாட்டணும் அப்படின்றது அவனுக்கு மிகப்பெரிய ஆசை. ஆர்கிலிஸ் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த வீரன்னு கருதப்படக்கூடிய இவன் ஸ்பார்ட்டாக்காக நிறைய போர்களை பண்ணிட்டு வந்திருக்கான். ஆனா இவனுக்கு அகமெம்னானுடைய ரூல் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதனால இவங்களோட ஆட்சியை கலைஞ்சிருமோன்னு சொல்லி நம்ம அகமெம்னானுக்கு பயம் இருந்துகிட்டே இருக்குது. இந்த படத்தோட வெரி ஃபர்ஸ்ட் சீனே ஒரு மிகப்பெரிய போரோட தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்பார்ட்டாக்கும் தெசலிஸ்க்கும் 2 பேரோட கிங்கும் என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, ஏகப்பட்ட வீரர்கள் இருக்காங்க, ஒருத்தர் அடிச்சு சாவறதுக்கு பதிலா உன்னுடைய ஆர்மில இருந்து மிகச்சிறந்த வீரனை ஒருத்தனை கொண்டு வா, என்னோட ஆர்மில இருந்து மிகச்சிறந்த வீரனை ஒருத்தரை கொண்டு வரேன், அவங்க 2 பேர்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த கிங்டம் இன்னொரு கிங்டமுக்கு சரணடையணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. தெசலிஸ் அவங்க கிட்ட இருக்க சிறந்த வீரனா ஒருத்தனை கூப்பிடுறாங்க. இருக்கிறதுலே மிக பெருசா இருக்கான், ரெடி அடிச்சா எதிரி காலி ஆயிடுவான்ற அளவுக்கு இருக்கான். அப்போ நம்ம அகமெம்னான் கூப்பிடுறது நம்ம ஆர்கிலிஸ. ஆர்கிலிஸ் 3-4 டைம் கூப்பிட்டு பார்க்கலாம். ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோ இல்லவே இல்ல. எங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்லி தேடி ஒரு சின்ன பையனை அனுப்பி விடுறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு பொண்ணு கூட குஜால்ஸா தூங்கிட்டு இருக்கான். தேடி வந்த பையன் ராஜா அவங்களை ரொம்ப அவசரமா கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அப்படி ஆர்கிலிஸ் அவங்களுடைய படைகளுக்கு நடுவுல குதிரையில வர்றப்பயே அவனுக்கு மிகப்பெரிய ஆரவாரமும் வரவேற்பும் கிடைக்குது. எதிரில மிகப்பெரிய ஜைஜாண்டிக்கான ஒரு ஆள் நின்னாலுமே நம்ம ஆர்கிலிஸ் அவனோட கத்தியை வச்சு ஒரே ஒரு வீசு, ஒரே ஒரு சொருகு, அந்த ஆள் அங்கேயே செத்து மடிகிறான். அப்போ அந்த தெசலேஸ்வர ராஜா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறாரு. உன்னோட பேர் என்னன்னு கேட்டு, இதுக்கப்புறம் உன் பேரை நான் கண்டிப்பா ஞாபகம் வச்சுப்பேன், இந்த செப்டர் எடுத்துட்டு போயிட்டு ஒரு ராஜா கிட்ட கொடு அப்படின்னு சொல்ல, அவன்லாம் என் ராஜா கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப திமிரா சொல்லிட்டு ஆர்கிலிஸ் அங்கேருந்து நகர்ந்து போறான். அண்ட் அடுத்த சீன்லயே மிகப்பெரிய ஒரு பார்ட்டி நடக்குது. எதுக்காக அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பார்ட்டாவோட கிங்கான மெனலுவஸ் இவனுக்கு ட்ராய் கூட ஒரு அமைதி நிலைநாட்டணும் அப்படின்றது மிகப்பெரிய ஆசை. அதுக்காக அந்த ட்ராயோட 2 பிரின்ஸா இருக்க ஹெக்டரா இருக்கட்டும், பாரிஸா இருக்கட்டும், 2 பேரையும் கூப்பிட்டு பார்ட்டி வைக்கிறான். நம்ம 2 கிங்டமும் ஒன்னா சேர்ந்து சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறான். எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இந்த மெனலுவஸ் மற்ற பெண்கள் கூட குஜலா இருக்க, இவனோட ஒய்ஃப் கூட ஒரு பிரின்ஸா இருந்தா அந்த பாரிஸ் அவன் குஜலா இருக்கான். இவதான் நான் சொன்ன ஹெலன். ஹெலன் என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது, நாளைக்கே நீ கப்பல்ல பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவ, உன்னுடைய நாடு நோக்கி நீ பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவ, அதுக்கப்புறம் எப்போ உன்னை பார்க்க முடியும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த பாரிஸ் என்ன சொல்றான், நீ என் கூட சேர்ந்து வந்துரு, இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கிறேன், கடவுள்கள் நம்மளை சபிப்பாங்க, இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் நம்மளை வெறுப்பாங்க, ஆனா நான் கண்டிப்பா உன்னை காதலிப்பேன் அப்படின்னு சொல்லி பாரிஸ் ஹெலனை கூப்பிடுறான். இதெல்லாம் ஹெக்டருக்கு தெரியும். அவன் பாரிஸை கூப்பிட்டு வார்ன் பண்றான், நீ என்னுடைய தம்பி, உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனா நம்ம இங்க எதுக்காக வந்திருக்கோம்னு தெரியும்ல, அமைதி நிலைநாட்டுறதுக்கு. அப்படி நம்ம வந்திருக்க இடம் ஸ்பார்ட்டா. இந்த கிங் மெலனுவஸ் எவ்வளவு மோசமான ஆளுன்றதும் உனக்கு தெரியும். அதையும் மீறி நம்மளோட நாட்டு மக்களுக்கு ஒன்னால ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உன்னுடைய முகத்தைய கீழ்ச்சி எறிகிற ஃபர்ஸ்ட் ஆள் நானா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய வார்னிங்கை கொடுக்குறான். ஆனா காதல் யாரை விட்டுச்சு? பாரிஸ் அதை சுத்தமா கேட்கவே இல்லை. அடுத்த நாளே கப்பல்ல புறப்படுறாங்க. ட்ராயோட வீரர்கள் எல்லாமே ட்ராயை நோக்கி. அந்த கப்பலுக்குள்ள ஹெலனை கூப்பிட்டு பாரிஸும் வந்துடுறான். இதை பார்த்த உடனே ஹெக்டருக்கு பயங்கர கோபம் வருது. ஏன் இப்படி பண்ணன்னு கேட்டா, நான் கண்டிப்பா இவளுக்காக சாகத்துக்குள்ள ரெடியா இருக்கேன், உன்னால இவளை ட்ராய்க்கு கூட்டிட்டு வர முடியல அப்படின்னா இப்பவே கப்பலை திருப்பு, என்ன கொண்டு போய் திரும்ப ஸ்பாட்டாலே விட்டுரு, நாங்க 2 பேரும் அங்கேயே போய்க்கிறோம், செத்தாலும் அங்கேயே சாகுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ ஹெக்டர் ஒண்ணு சொல்றான், இது வரைக்கும் நீ போர்ல யாரையாவது கொண்டு இருக்கியா? அப்படி யாராவது கொல்லப்படுறதையாவது பாத்திருக்கியா? அது எவ்வளவு கொடூரமான விஷயம்னு உனக்கு தெரியுமா?
உனக்கு வந்து போறனால என்னன்னு தெரியாது, இறக்குறதுனால என்னன்னு தெரியாது, காதல்னாலும் என்னன்னு தெரியாது, ஆனா காதலுக்காக சாக போறேன்னு சும்மா சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஆனா எவ்வளவு திட்டினாலும் எவ்வளவு கேட்டாலும் அந்த பாரிஸ் வந்து சுத்தமா மாறுற மாதிரி இல்ல. சோ வேற வழி கிடையாது, ட்ராயை நோக்கி கப்பலை விடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹெக்டர் சொல்றான். இந்த விஷயம் ஹெலனுடைய புருஷனான மெலனியோஸ்க்கு கண்டிப்பா தெரிய வந்தது. இது தெரிஞ்ச உடனே ஸ்ட்ரைட்டா அவன் போறது அகமெம்னான் கிட்ட தான். நம்ம 2 பேரும் ட்ராயை நோக்கி படையெடுத்து போகணும், கண்டிப்பா என் கையில கிடைச்சா அவளை கொல்லாம நான் விட மாட்டேன், என்னுடைய ஹானருக்காக நான் அந்த இடத்துக்கு போயே ஆகணும், என் கூட வருவியா அப்படின்னு கேட்க நம்ம அகமெம்னானும் ஒத்துக்கிறான். ஆனா அகமெம்னான் ஒத்துக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அவனுக்கு ட்ராய் மேல ஒரு கண்ணு இருந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம மெலனியோஸ் தான் வந்துட்டு அமைதி நிலைநாட்டணும், போர்லாம் வந்து பெருசா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா இவனுக்கு போர்னா ரொம்ப பிடிக்கும், எல்லாரும் குத்தி கொள்றதுனா ரொம்ப பிடிக்கும். இப்போ ஹெலன் மூலமா இவனுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்குது. ஆனா ஆப்போசிட்ல இருக்க அந்த ஹெக்டர் கிட்ட மிகப்பெரிய ஆர்மி இருக்குது, ரொம்ப திறமையான வீரர்கள்லாம் இருக்காங்கன்னு இவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால கிரீஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் வந்து கடிதம் அனுப்பணும், எல்லாரோட ஆர்மி எனக்கு தேவை அப்படின்னு சொல்ல இவர் கூட ஒரு அட்வைஸ் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் வந்தாலும் சரி நமக்கு ஆர்கிலிஸ் தேவை, அதனாலதான் நம்ம ஏகப்பட்ட போர்களை ஜெயிச்சிருக்கோம், அவன் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்ல நம்ம அகமெம்னானுக்கு தான் அவனை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்றாரு, எவ்வளவோ வேணான்னு சொல்லி பாக்குறாரு, ஆனா கடைசியில அவனை கூப்பிட்டு தான் அவனுன்றதை புரிஞ்சுக்கிறாரு. சோ அவன் வந்து ஒரே ஒரு ஆள் பேச்ச மட்டும் தான் கேட்பான், அவங்க கிட்ட சொல்லி அனுப்புங்கன்னு சொல்ல அது யாருன்னா நம்ம ஒடிசிஸ் டைரக்டா நம்ம ஆர்கிலிஸ் கிட்ட பேச போறாரு. நீ அகமெம்னானுக்காகவும் மெலனியோஸ்க்காகவும் வந்து போர் புரிஞ்சே ஆகணும் அப்படின்னு கேட்கிறப்போ நான் எதுக்கு அவங்களுக்காக சண்டை போடணும், ஆகும்னா கிரீக்கு நடுவுல வந்து போட்டி போட்டுப்பாங்க. இன்னொரு பக்கம் இவனால அவன் பொண்டாட்டியே ஒழுங்கா வச்சுக்க முடியல, இவனோட தனி மனுஷ பிரச்சனைக்காக நான் எதுக்கு வரணும்னு கேட்கிறப்போ நீ கிரீஸ் மக்களுக்காக இந்த சண்டையில ஈடுபடணும் அப்படின்ற மாதிரி ஒடிசிஸ் சொல்றாரு. நம்ம ஆர்கிலிஸுக்கு போராதா வேணாமான்னு சொல்லி மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. அப்போ அவங்களோட அம்மா கிட்ட போய் கேட்கிறாரு. அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ இங்கே இருந்த அப்படின்னா உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, உனக்குன்னு சொல்லி ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிப்ப, கல்யாணம் பண்ணிப்ப, குழந்தைகளை பெற்றுப்ப, அவங்களுக்கு குழந்தைகள் பிறப்பாங்க, அவங்களுக்கு குழந்தைகள் பிறப்பாங்க, இவங்க எல்லாருமே நீ எவ்வளவு பெரிய மிகப்பெரிய வீரன் அப்படின்றத பேசுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே மறந்துடுவாங்க. ஆனா இதுவே இந்த போருக்கு நீ போன அப்படின்னா இந்த போர் இந்த உலகத்துல யாராலையும் மறக்க முடியாத ஒரு போரா இருக்கும். அந்த போர்ல உன்னுடைய பேரும் ஈடுபடும், அந்த பேரை இந்த உலகத்துல யாருமே மறக்க மாட்டாங்க. சோ இந்த நீ போருக்கு போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் ட்ராய்க்கு நம்ம ஹெக்டாரா இருக்கட்டும், பாரிஸா இருக்கட்டும், ஹெலனா இருக்கட்டும், எல்லாரும் போய் சேர்றாங்க. அங்க போறதே பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு செவரு கட்டிருக்காங்க, மிகப்பெரிய ஒரு கேட் இருக்குது. இந்த கேட்டை உடச்சுக்கிட்டு இது வரைக்கும் யாருமே வந்ததே கிடையாது. இதை வச்சுதான் இந்த ட்ராய் மிகப்பெரிய சக்தியா மிகப்பெரிய ஒரு கிங்டமா உருவாகி நிக்கிறாங்க. இந்த கிங்டமுடைய கிங்கான பிரயம், அதாவது ஹெக்டர் அண்ட் பாரிஸோடைய அப்பா. சோ அவர் என்ன கேட்கிறாருன்னா, நீ வந்து அந்த பொண்ணை இங்க கூட்டு வரதுக்கு அலோவ் பண்ணல, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு ஹெக்டர் கிட்ட கேட்க, ஆமா வேற என்ன பண்றது, என்னதான் இருந்தாலும் அவன் என் தம்பி ஆகிட்டான், அந்த பொண்ணுக்காக நீ மெனலோஸ் கூட போய் சண்டை போடுன்னு சொன்னா கண்டிப்பா அவனை இந்நேரம் சாவடிச்சிருப்பாங்க, ஆனா இந்த போரை ஜெயிக்க முடியும்னு சத்தியமா எனக்கு தோணல அப்படின்னு சொல்ல சூரிய கடவுளான அப்போலோ நம்ம எல்லாரையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காரு, அவர் கண்டிப்பா நம்ம உதவி பண்ணுவாரு அப்படின்னு பிரியாம் சொல்றான். சோ இந்த ட்ராய் மக்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த அப்போலோ மேல மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த வீணா போன பாரிஸையும் ஹெலனையும் காமிக்கிறாங்க. ஹெலன் என்ன சொல்றான்னா, கண்டிப்பா மெனலோஸ் தேடி வந்துகிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியுது, கண்டிப்பா நம்ம சாக போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ அந்த பாரிஸ் என்ன சொல்றான், நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிடலாம், நம்ம இங்க இருக்கிறதுக்காக தானே அவங்க தேடி வராங்க, நம்ம எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கலாம், இங்க இருக்க ஊர் இங்க இருக்க இடங்களை பத்தி மெனலோஸ்க்கு தெரிஞ்சதை விட எனக்கு நிறைய தெரியும், சோ நம்ம எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கலாம், நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றப்போ நீ நினைச்சிட்டு இருக்க மெனலோஸ் கிட்ட நம்ம இங்க இல்லைன்னு சொன்னா அதை நம்புவான் அப்படின்னு, அப்படியே நம்பினாலும் அவன் சும்மா திரும்பி போவான் அப்படின்னு, இங்க இருக்க ஒரு வீட்டையும் எரிப்பான் அப்படின்னு சொல்றப்போ அப்படின்னா நானே அவங்க கிட்ட டைரக்டா போறேன், ஹெலன் எனக்கு வேணும், நான் ஹெலனுக்காக உன் கூட சண்டை போடுறதுக்கு தயார் அப்படின்றத நான் சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ட்ராய் எதிர்பார்த்த மாதிரியே ஸ்பார்ட்டாவுடைய படைகள் எல்லாருமே வந்து மிகப்பெரிய கப்பல்கள், ஏகப்பட்ட கப்பல்கள்ல கடல்ல கடந்து வந்துகிட்டு இருக்காங்க. சோ ட்ராயோட வீரர்களும் ரெடியா வராங்க. கடலோரத்துல அவங்களுடைய கத்திகளையும் அம்புகளையும் கடப்பாறைகளையும் கேடயங்களையும் வச்சுக்கிட்டு ரெடியா இருக்காங்க. பக்கம் ட்ராயோட படையில ஃபர்ஸ்ட் கப்பலா கிளம்பி வருது ஒரு கருப்பு கப்பல். அது வேற யாரோடதும் கிடையாது, நம்ம ஆர்கிலிஸோட தான். ஆர்கிலிஸ் யாரோட கமாண்டுக்கு வெயிட் பண்றதா கிடையாது, நம்ம முன்னாடி போறோம், நம்ம கிட்ட 50 வீரர்கள் இருக்காங்க, நம்ம எல்லாருமே எவ்வளவு திறமையானவங்க, எவ்வளவு பலசாலிங்க, எவ்வளவு பயிற்சி இருக்குன்னு நமக்கு தெரியும், நம்ம போய் சண்டையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி தைரியமா கிளம்பி முன்னாடி போறாங்க. அப்படி இறங்குறப்ப எதிரில் அம்புகள் பாயதான் செய்து, ஒரு சில வீரர்கள் இறக்கதான் செய்யறாங்க, இருந்தாலுமே முன்னோக்கி போய்கிட்டே இருக்காங்க, எல்லாரையும் அடிச்சு நொறுக்குறாங்க, மிகப்பெரிய ஷீல்டா ஃபார்ம் ஆகுறாங்க. அங்க இருக்கிற மோஸ்ட் ஆஃப் வீரர்களை கொன்னு கூச்சிக்கிட்டு முன்னாடி நகர்ந்து போயிட்டே இருக்காங்க. நம்ம ஸ்பாட்டோட படை வீரர்கள் மீதி எல்லாரும் பாக்குறாங்க, அவங்களுக்கு பயங்கர உற்சாகமாகுது, என்னடா இவ்வளவு ஸ்லோவா படகை ஓடிக்கிட்டு இருக்கீங்க, அங்க பாரு ஆல்ரெடி அவன் சண்டை ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கப்பலை நவுத்துறாங்க. அவங்களும் உள்ளார வராங்க, சண்டை இன்னும் பயங்கர பெருசாகுது, நம்ம ஸ்பாட்டாவுடைய கை ஓங்குது. இன்னொரு பக்கம் ஆர்கிலிஸும் அவங்களோட படை வீரர்களும் கொஞ்சம் கொஞ்சமா ட்ராயோட டெம்பிளுக்குள்ளே நகர்றாங்க. அந்த டெம்பிளோட வாசல்ல அப்போலோட சிலை வைக்கப்பட்டிருக்குது. இந்த சன்காட் அப்போலோ நம்மளோட எதிரி, அதனால இந்த டெம்பிளுக்குள்ள என்னென்ன ட்ரெஷர் கிடைக்குமோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தன்னோட வீரர்கிட்ட சொல்லி அனுப்புறான் ஆர்கிலிஸ். அப்போ ஆர்கிலிஸோட படை தளபதி ஒருத்தர் இருக்கான், அவன் என்ன சொல்றான், அப்போலோ இங்க இருக்கிற எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காரு, எனக்கு என்னமோ சரின்னு தோணல, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுன்னு சொல்ல அங்க இருக்க அப்போலோட சிலையோட தலைய ஒரே சீவி எடுக்கலாம் நம்ம ஆர்கிலிஸ். இப்போ இந்த ஆர்கிலிஸை நோக்கி நம்ம ஹெக்டரா இருக்கட்டும், அவருடைய ஆர்மி மக்களா இருக்கட்டும் வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இவன் ஒரு மிகப்பெரிய அம்பை எடுத்து அவங்களோட ஆர்மியை நோக்கி வீசுறான்.
அங்க நம்ம ஹெக்டருடைய படை தளபதி ஒருத்தர் இருக்கான், அவனுடைய நெஞ்சிலே குத்தி இறங்குது. அவ்வளவு ஷார்ப்பா அவ்வளவு துல்லியமா நம்ம விட்டு எரிஞ்சிருக்கான். அது மட்டும் இல்லாம ஹெக்டருடைய வீரர்களை அந்த டெம்பிள்குள்ள வர விட்டு அடிக்கிறான். நம்ம ஹெக்டர் தனியா மாற்றான். ஆனா நம்ம ஹீரோ பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் உன் ஒய்ஃப் கூட சந்தோஷமா இரு, நாளைக்கு நம்ம வாரில் சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இன்னொரு பக்கம் ஸ்பாட்டோட மக்கள் இப்போதைக்கு நம்ம ஜெயிச்சிருக்கோம், ஸோ அதை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்களுடைய அந்த சாப்பாடாக இருக்கட்டும், டென்ட் ஆகட்டும், அதுக்குள்ள போறாங்க. நம்ம ஆக்குலிஸும் அதே மாதிரி அவங்களுடைய டென்ட்குள்ள போறப்போ அங்க ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. இந்த பொண்ணு யாருன்னா நம்ம பாரிஸா இருக்கட்டும், ஹெக்டாரா இருக்கட்டும், இவங்க 2 பேருடைய கசின். இவ தன்னை தானே கடவுளுக்கு அர்ப்பணிச்சுக்கிட்டவ. அதாவது இன்னொரு பையன் கூட வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்குது, அதெல்லாம் இவருக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அது மட்டும் இல்லாம ஹீரோ ஆக்குலிஸை சுத்தமா பிடிக்கல. நீ எல்லாம் கொல்றதுக்காகவே பிறந்தவன், நீ சொல்றது எல்லாமே பொய் தான், அவனுடைய மூஞ்சிக்கு எதிராகவே சொல்றா. அது மட்டும் இல்லாம உன்னை பார்த்து நான் பயப்படணுமா அப்படின்னு கேட்க, இல்ல நீ என்ன பார்த்து பயப்பட வேணாம், அந்த ட்ரோஜன்ஸ்லயே அப்படி சொல்லிக்கிற ஒரே ஆள் நீயா மட்டும் தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதாவது ட்ராயோட வீரர்களை ட்ரோஜன்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை, இந்த ட்ரோஜன் அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் வெற்றியை கொண்டாடுறதுக்கு நம்ம ஸ்பாட்டாவோட கிங்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்றாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஆக்லிஸும் போறான். அங்க போனதுக்கு அப்புறம் ஆகமன் என்ன சொல்றான்னா, நீ இங்க எதுக்காக வந்திருக்குன்னு எனக்கு தெரியும், உன்னுடைய பேரு இந்த போர்ல வந்து மிக பெருசா வரணுன்றதுக்காக தான் வந்திருக்க, ஆனா உன் பேரு ஒரு இடத்துல கூட வரவே வராது, என்னுடைய பேரு தான் இங்க நான் பெருசா எழுதுவேன். அது மட்டும் இல்லாம அப்போலோடைய கோயிலுக்குள்ள உன் ஆட்கள் எல்லாம் போனதா கேள்விப்பட்டனே அப்படின்னு கேட்க, உனக்கு இப்ப என்ன வேணும், அங்க எடுத்த பொருட்கள் எல்லாம் வேணும் தானே, எடுத்துக்க, என்னோட பரிசா வச்சுக்கோ அப்படின்னு ஆக்கிலிஸ் சொல்ல, பரிசா அது ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரான். இது வேற யாரும் கிடையாது, பிரெசிஸ் தான். இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோக்கு பயங்கர கோவம் வருது, கத்தி எடுத்துட்டு சண்டைக்கு ரெடி ஆகிறான். அப்போ அந்த பொண்ணு பயங்கரமா கத்தி விடுறா, எனக்காக யாரும் இங்க சண்டை போட தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிடறா. கேட்டோடனே நம்ம ஹீரோ அமைதியாயிடுறாரு, பயங்கர கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ட்ராயோட கிங்டம்ல இருக்க அரசனா இருக்கட்டும், பிரின்ஸா இருக்கட்டும், மீதி இருக்கிற முக்கியமான ஆட்களுக்கு நடுவில் ஒரு மீட்டிங் நடக்குது. எதுக்காக அப்படின்னா, இந்த போர்ல நம்மளால ஜெயிக்க முடியுமா முடியாதுன்னு கேட்கிறப்போ இங்க இருக்கிற ஒரு படை தளபதி என்ன சொல்றான்னா, கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும், நம்ம கிட்ட மிகப்பெரிய சிவர் இருக்குது, அதை தாண்டி யாரும் வந்தது கிடையாது, அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஹெக்டர் இருக்கான், ஹெக்டர் மிகப்பெரிய ஆர்மியை வச்சிருக்கான், ஸோ கண்டிப்பா நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்றப்போ அங்க இருக்க இன்னொரு பிரீஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கிட்ட அப்போலோ கடவுள் இருக்காரு, அவர் நம்மளை பார்த்துப்பாரு. அது மட்டும் இல்லாம நான் 2 விவசாயிகள்கிட்ட பேசினேன், அவங்க வந்து ஒரு கழுகு ஒரு பாம்பை வந்து கொத்திட்டு போறத பார்த்தாங்களாம், இது வந்து அப்போலோடைய சைன் தான் அப்படின்ற மாதிரி பேசுறப்போ இதை கேட்டு ஹெக்டருக்கு பயங்கர கோவம் வருது. இதெல்லாம் வச்சா நீங்க ஒரு போரை முடிவு பண்ணுவீங்க, நீங்க சொல்றீங்களா அப்போலோன்னு, அந்த அப்போலோட சிலையோட தலையை மொத்தமா ஒருத்தன் வெட்டி வீசிட்டான், ஆனா அவனை வந்து நம்ம கடவுள் எதுவும் பண்ணவே இல்லை, கண்டிப்பா கடவுள்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு, நம்ம தான் நமக்காக வந்து நிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ அந்த இடத்துல திரும்பவும் பாரிஸ் வரான். வந்து திரும்பவும் அவன் ஆல்ரெடி என்ன ஹெலன் கிட்ட சொன்னானோ அதே சொல்றான், நான் நாளைக்கு காலையில மெலனஸ் கிட்ட போய் பேசுறேன், நானும் அவனும் சண்டைக்கு போக போறோம், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஹெலனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை பத்தி நம்ம பிரியம் பாரிஸை கூப்பிட்டு தனியா பேசுறாரு. பாரிஸ் கிட்ட ஒரு கத்தியும் கொடுத்து அனுப்புறாரு. இந்த கத்தி இருக்கிற வரைக்கும் நம்ம ட்ராய் மக்களுக்கு ஃபியூச்சரும் இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அண்ட் இவங்க சொன்ன மாதிரியே அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது, நம்ம பாரிஸ் போயிட்டு மெலனோஸ் கிட்டையும் சொல்றான். மெலனோஸ்க்கு இது ஓகேன்னு தோணுது, அவனோட மரியாதைக்காக கண்டிப்பா நான் அவனை கொன்னே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆகமம்னானுக்கு இந்த டீல் பத்தல, ஏன்னா அவன் வந்தது ஜஸ்ட் தன்னுடைய பிரதருக்காக மட்டும் கிடையாது, இந்த ட்ராயை கேப்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அப்ப நம்ம மெலனோஸ் என்ன சொல்றான்னா, சரி நான் ஃபர்ஸ்ட் இவனை கொல்றேன், இதோட போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ட்ராயோட மக்கள் எல்லாம் நினைக்கிறப்போ நான் உனக்கு சிக்னல் தரேன், அப்போ உன்னுடைய ஆட்களை நீ போரை ஸ்டார்ட் பண்ண சொல்லு, அங்கிருந்து இந்த கேட்டை நோக்கி வர சொல்லு, இந்த ட்ராயோட வீரர்களை அட்டாக் பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றான். மெலனோஸ்க்கும் பாரிஸ்க்கும் சண்டை நடக்குது. சண்டைன்னா ஒன் சைட் சண்டை தான். நம்ம மெலனோஸ் ஈஸியா நம்ம வந்து பாரிஸை டிஃபீட் பண்ணிடுறான், அவனை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட போறப்போ நம்ம பாரிஸ் ஹெக்டரோடைய காலில் போய் விடுறான். எப்படியாவது என்னை காப்பாத்து அப்படின்ற மாதிரி சொல்லாம சொல்றான். மெலனோஸ் எவ்வளவு சொல்லி பாக்குறான், நான் வந்து உன் காலு கடியில அவன் இருக்கான்னு கூட பார்க்க மாட்டேன், அவனை கொண்டு போட்டு போய்கிட்டே இருப்பேன், தயவு செய்து தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரிஸை கொல்றதுக்காக கத்திய ஓங்க நம்ம ஹெக்டர் அவன்கிட்ட ஒரு கத்திய வச்சு மெலனோஸை ஒரே சொருகா சொல்லிடுறான். இதுக்கப்புறம் போரை யாராலையும் தடுக்க முடியாது, மிகப்பெரிய போர் அங்க ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இதுல ட்ராயோட கைகள்ல ஓங்கி நிக்குது. ஏன்னா அவங்க கிட்ட அந்த மிகப்பெரிய செவர் இருக்குது. அந்த செவருக்கு மேல ஏகப்பட்ட வீரர்கள் வில்லும் அம்போட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க நெருப்பு வச்சு ஃபுல்லா அந்த அம்புகள் எல்லாத்தையும் இறக்குறாங்க. கொத்து குத்தா ஸ்பாட்டோட வீரர்கள் எல்லாமே வந்து சாகுறாங்க. வேற வழி இல்லாம திரும்பவும் நம்ம கப்பல்களை நோக்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்பாட்டாவோட மக்கள் எல்லாரும் திரும்ப போக புறத்தி போய் ட்ராயோட வீரர்கள் எல்லாமே வந்து சாவடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்பாட்டாக்குடைய வில்களை வச்சுக்கிட்டு வீரர்கள் வெயிட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப ட்ராயோட வீரர்கள் வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் அகமன்னனுடைய வீரர்கள் கிட்ட மாட்டிக்கிட்ட நம்மளோட பிரெசிஸை நம்ம ஹீரோ ஆக்லிஸ் போய் காப்பாத்துறாரு. காப்பாத்துறது மட்டும் இல்லாம அங்க ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை நம்ம பிரெசிஸ் கிட்ட சொல்றான். கடவுள்கள் இவ்வளவு பேசுறியே, அந்த கடவுளுக்கு நம்மளை பார்த்தா பொறாம, ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு கடத்துல சாக போறோம், அப்படி சாக போறோம் தெரிஞ்சதுனால என்னமோ நம்ம வாழ்ற ஒவ்வொரு மொமெண்ட்டுமே ரொம்ப அழகான ஒரு மொமெண்ட். கேட்டு நம்ம பிரெசிஸ் கொஞ்சம் வந்து இம்ப்ரெஸ் ஆகிறா. இருந்தாலுமே நம்ம ஹீரோ தூங்கினதுக்கு அப்புறம் கத்தியை கழுத்துல வைக்கிறா. ஆனா நம்ம ஹீரோ அசரவே இல்லை. என்ன சாவடிக்கணும்னு நினைச்சா இப்பயே சாவடிச்சு போட்டுரு, என்னைக்காவது ஒரு நாள் நான் சாக தான் போறேன், அதனால எனக்கு சாவ பத்தலாம் பயம் கிடையாது, நீ முடிக்க வேண்டிய வேலையை முடிச்சுடு அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல பிரெசிஸ் கொஞ்சம் தயங்குறா. பட் நம்ம ஹீரோ தயங்கல. அந்த இடத்துல
உஜால்ஸ் பண்றான். இன்னொரு பக்கம் ட்ராயோட கிங்டம்ல மீட்டிங் நடக்குது. ஹெக்டர் புத்திசாலித்தனமா ஒன்னு சொல்றான், நம்ம கிட்ட இப்போ அட்வான்டேஜ் இருக்குது, தயவு செய்து இப்போ திரும்ப அதை அவங்க கிட்ட கொடுக்காதீங்க. அவங்களாம் நம்மள அட்டாக் பண்ண வரணும்னு நினைச்சா செவரை தாண்டி அவங்களால வர முடியாது. திரும்பவும் இப்போ எப்படி அட்டாக் பண்ணுமோ அதே மாதிரி அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ பிரியம் திரும்பவும் அந்த லூசு பிரீஸ்ட் கிட்ட போய் கேட்கறான். அந்த பிரீஸ்ட் என்ன சொல்றான், அப்போலோ ஸ்பார்ட்டால இருக்க மக்கள் எல்லாரையும் வந்து சபிச்சுட்டாரு, அதனால இப்போ போர் பண்ணா இப்போ அட்டாக் பண்ணா கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றான். கேட்டோட பிரியமுக்கு ரொம்ப ஜாலியா ஆயிடுச்சு. பேராசப்பட்டு சரி ஓகே நைட்டோட நைட்டா அவங்களை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நைட்ல நம்ம ஸ்பாட்டோட வீரர்கள் தூங்கிட்டு இருக்கப்போ அவங்களுடைய வீடுகள்ல மிகப்பெரிய அம்புகளை நெருப்பு அம்புகளை எறிறாங்க. அங்க இருக்க ஆட்களை வந்து நிறைய கொண்டு போடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாட்டோட வீரர்கள் திரும்ப அடிக்க பாக்குறாங்க. பட் அவங்களுக்காக இப்போ ஆர்க்லிஸ் சண்டை போறதுக்கு ரெடியா இல்ல. ஏன்னா அவனுக்கு ஆகமெம்னான் பண்றது சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவன் ஆசைப்பட்ட பொண்ணை கேவலப்பட்டனால அதனால அவன் போருக்கு வரவே இல்லை. அவனுடைய வீரர்களையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். திடீர்னு பார்த்தா அங்க ஆர்க்லிஸ் வர மாதிரி தெரியுது. அவனுடைய வீரர்களும் வராங்க. அந்த இடத்துல திரும்பவும் ஸ்பாட்டாவுடைய வீரர்களுக்கு அட்வான்டேஜ் கிடைக்குது. அங்க ட்ராயோட வீரர்கள் எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளுறாங்க. அந்த வீரர்களுக்கு நடுவுல ஒரு சண்டை நடக்குது. 2 பேருக்கு நடுவுல சண்டை நடக்குது. ஒன்னு நம்ம ஆர்க்லிஸ், இன்னொன்னு நம்ம ஹெக்டர். ஆர்க்லிஸ் பயங்கரமா சண்டை போடுறான், ஹெக்டரும் ஈக்குவலா பயங்கரமா சண்டை போடுறான். கடைசியில அவனுடைய கத்தியை வச்சு ஆர்க்லிஸோட கழுத்தை சீவறான். ஆனா அந்த ஹெல்மெட்டை எடுத்து பார்த்தா தான் தெரியுது அது ஆர்க்லிஸ் கிடையாது, ஆர்க்லிஸோட கசி. இந்த விஷயம் ஆர்க்லிஸோட படை வீரர்களுக்கு அப்பதான் தெரியுது. இதை தெரிஞ்ச உடனே ஹெக்டருக்கு பயங்கர ஏமாற்றம் ஆகுது. நம்ம ஆர்க்லிஸ் தான் கொண்டுட்டோமே அப்படின்னு நினைச்சு பயங்கரமா சந்தோஷப்பட்டான். அதுவும் இல்லாம போச்சு. அது மட்டும் இல்லாம தேவையில்லாம ஒரு பையனை வந்து கொண்டுட்டோமே அப்படின்ற மாதிரி அவனுக்கு வருத்தமாவும் இருக்குது. அதனால திரும்பவும் ஸ்பாட்டாவுடைய மக்கள் அவங்களோட இடத்துக்கும் ட்ராயோடைய மக்கள் அவங்களோட இடத்துக்கும் போயிடுறாங்க. அந்த கசின் இறந்த விஷயம் ஆர்க்லிஸுக்கு தெரிய வருது. பயங்கரமா கோவப்படுறான். டைரக்டா அந்த ட்ராயோடைய அந்த கேட்டுக்கு தனி ஒரு ஆளா குதிரையில போறான். அங்க போய் ஹெக்டர் ஹெக்டர் ஹெக்டர்னு பயங்கரமா கத்துறான். ஹெக்டருக்கு நல்லா தெரியுது அவன் நம்மளை கூப்பிடுறது சண்டைக்காக தான், நம்மளை கொல்லாம போக மாட்டான் அப்படின்னு. ஸோ ஹெக்டரும் பயப்படுற மாதிரி தெரியல. தன்னுடைய அப்பா கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தன்னுடைய தம்பி கிட்டையும் சொல்லிட்டு தன்னுடைய ஒய்ஃப் கிட்டையும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறான் சண்டைக்காக. பயங்கரமான சண்டை நடக்குது. 2 பேரும் ஈக்குவலா சண்டை போடுறாங்க. ஆனா ஆர்க்லிஸ் ஒரு ஸ்டெப் அதிகமா இருக்கான், ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கான். ஹெக்டரை அங்கேயே கொண்டு வீசுறான். கொன்னது மட்டும் இல்லாம அவனோட பாடியை கூட அங்கேயே விட்டு வைக்காம தான் வந்து அந்த குதிரை வண்டியில கட்டி இழுத்துட்டு தர அவனுடைய டென்ட்டை நோக்கி போறான். தன்னோட கசின் இறந்துட்டான்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிரிசிஸ் ரொம்ப வருத்தப்படுறா. எவ்வளவோ வந்து நம்ம ஹீரோவை தடுக்க ட்ரை பண்ணியிருந்தா, பட் அது முடியவே இல்லை. அவன் உன்னோட கசினை கொண்டுட்டான்றதுக்காக நீ என்னோட கசினை இப்போ எடுத்துக்கிட்டல அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றா. அன்னைக்கு நாள் நைட்டு நம்ம ஹீரோட டென்ட்டுக்கு யாரோ மறைமுகமாக ஹூடி போட்டுட்டு வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம கிங் பிரேம். ஹீரோட கையை எடுத்து முத்தம் கொடுக்குறாரு. இந்த உலகத்துல இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு விஷயம், தன்னோட மகனை கொன்னவனுடைய கையை முத்தம் கொடுக்குற முதல் நானா தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறப்போ, என்னோட பையனோட உடம்ப தயவு செய்து என்கிட்ட திரும்ப கொடுத்துருன்னு கேட்கிறப்போ, அவன் என்னோட கசினை கொன்னான். ஆமா கரெக்ட் தான். ஆனா நீயும் எத்தனை கசினை கொண்டு இருக்க, எத்தனை அப்பாக்களை கொண்டு இருக்க, எத்தனை மகன்களை கொண்டு இருக்க, எத்தனை அண்ணங்க தம்பிங்க, எத்தனை பேரை நீ கொண்டு இருப்ப. என் பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் கண்ணை திறந்ததுல இருந்து இப்போ நீ அவன் கண்ணை மூடின வரைக்கும் அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பிரேம் சொல்ல, இப்போ நான் அவனுக்கு கருணை காமிச்சாலுமே நாளைக்கு காலையில விடிஞ்ச உடனே திரும்பவும் நீ என்னோட எதிரி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, இப்பயுமே நீ என்னோட எதிரி தான், ஆனா எதிரிகளுக்கு நடுவுலையும் மரியாதை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ மனசு இறங்குறாரு. ஹெக்டரோட பாடியை கொடுக்குறாரு. பட் அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப வந்து மனசு உடைஞ்சு அழுகுறாரு. தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றது அவருக்கு புரியுது. நம்ம கிங் பிரேம் போறதுக்கு முன்னாடி தன்னோட பொண்ணையும் கூட்டிட்டு போறாரு. அப்படி போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ தன்னுடைய காதலிக்கு அவங்களோட அம்மா சீ ஷெல்ஸ்ல செஞ்ச ஒரு நெக்லஸை பரிசா கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம இந்த படையை வழி நடத்துறானே ஒரு ராஜா, அவனை விட நீ எவ்வளவோ பெட்டர் அப்படின்ற மாதிரி பிரேம் கிட்ட சொல்றான் நம்ம ஹீரோ. இவங்க 2 பேருக்கு நல்ல ஒரு சின்ன அக்ரிமெண்ட் வராங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோட ஊர்லயும் ஒரு இறப்பு நடந்துருச்சுன்னா ஃபியூனரலுக்கு 12 நாள் எடுத்துப்பாங்க. அதே தான் நம்ம பிரேமோட இடத்துலயும். அதனால இன்னையில இருந்து 12 நாளுக்கு எந்த ஒரு கிரீக்கும் உங்களுடைய கிங்டம் அட்டாக் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு வாக்கை நம்ம ஹீரோ கொடுக்குறாரு. ஆனா இது நம்ம அகமெம்னானுக்கு தெரிஞ்சோடனே பயங்கர கோவப்படுறான். அவனுக்கு தான் பீஸ் அப்படின்னாலே பிடிக்காது. நான் இப்பவே அந்த ட்ராயை நோக்கி பல இடத்துக்கு போக போறேன், என்ன ஆனாலும் சரி, எத்தனை பேர் செத்தாலும் சரி, அந்த செவரை இடிச்சு நொறுக்குவேன், இந்த இடத்த இந்த கிங்டமை நான் பிடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அன்னைக்கு நைட்டு ஸ்பாட்டாவோட வீரர்கள் எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஒடிசிஸ் அவன் பக்கத்துல ஒரு ஆளு தன்னோட பிள்ளைக்காக ஒரு சின்ன குதிரை பொம்மை பண்றதை பாக்குறான். அதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு ஐடியா வருது. இதுதான் இந்த ட்ரோஜன் வார்ல இருக்க முக்கியமான பகுதி. இன்னொரு பக்கம் ட்ராயில நம்ம ஹெக்டருக்கான இறுதி சடங்கு எல்லாமே முடியுது. அப்படி நடந்து முடிஞ்ச அடுத்த நாள் காலையில ஒரு மிகப்பெரிய செய்தி வருது. என்னன்னு வந்து பார்த்தா, அந்த கடலோரத்துல இருந்த ஸ்பாட்டாவுடைய வீரர்கள் நிறைய பேர் வந்து இறந்து கிடக்குறாங்க. ஏன் எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்த உடனே அந்த பிரீஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து நம்மளுடைய கடவுள்களை பகச்சுக்கிட்டாங்க இல்லையா, அதனுடைய விளைவு தான் இது, அதனுடைய சாபம் தான் இது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குதிரை பொம்மை இருக்குது. இது என்ன அப்படின்னு போய் கேட்கிறப்போ, இது பொசைடனுக்கான ஒரு ஆஃபரிங் நினைக்கிறேன், இதை நம்ம பொசைடனுடைய கோயிலுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா பாரிஸ்க்கு இது தப்பா தெரியுது, இது இங்கே வந்து கொளுத்தி விடணும்னு சொல்ல, ஆனா அதை நம்ம பிரியம் வந்து கேட்கறதா இல்லை, ஏன்னா அவருக்கு தான் கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்குல்ல, இதை நம்ம கிங்டமுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த குதிரையை கொண்டு போறாங்க.
அங்கதான் மிகப்பெரிய பிரச்சனையே இருக்குது. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்க போனதுக்கப்புறம் அந்த குதிரைக்குள்ள இருந்து நம்ம ஸ்பார்ட்டாவுடைய வீரர்கள் எல்லாமே வராங்க. இது இவங்களோட பிளான். அப்படி வந்ததுக்கப்புறம் அங்க மிகப்பெரிய போர் திரும்பவும் ஸ்டார்ட் ஆகுது. 2 பக்கமும் ஸ்பார்ட்டாவும் சரி, ட்ராயும் சரி மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அதுல நம்ம ஹெக்டாரோட ஒய்ஃபா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம பாரிஸோட லவ்வரா இருந்த ஹெலன், இவங்க 3 பேரும் வந்து ஆல்ரெடி ஹெக்டார் சொல்லி கொடுத்த அந்த ஒரு பேஸ்மெண்ட் வழியா தப்பிச்சு போறப்போ அந்த இடத்துல நம்ம ஹெலன் நம்ம பாரிஸ்க்கு குட் பை சொல்றாங்க. நம்ம பாரிஸ் ரொம்ப வீரமா, நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, இங்கேருந்து இந்த போரை முடிச்சு கொடுத்தா வருவேன் அப்படின்ற மாதிரி போறான். பட் அப்படி போன அந்த வீணா போனவன் பண்றது என்ன தெரியுமா? நம்ம ஹீரோவை கொல்றது தான். நம்ம எகமெம்னான் பிரியாம குத்தி சாவடிச்சுட்டு நேரா பிரேசிஸ் கிட்ட தான் வரான். அவளை வந்து பயங்கரமா அந்த இடத்துல டார்ச்சர் பண்றப்போ நம்ம பிரேசிஸ் அவ கையில கத்தியால எகமெம்னான கழுத்திலே சொருகுறா. அங்கேயே அவன் இறந்து போறான். ஆனா அவன் கூட வந்து 2 காவலாளிகள் இவளை வந்து கொல்லலாம் ட்ரை பண்றப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து அவங்க 2 பேரும் சாவடிச்சு காப்பாற்ற போக அந்த இடத்துல தான் வீணா போன பாரிஸ் வந்திருக்கான். தன்னோட கசினை இவன் ஏதோ பண்றான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த இடத்துலயே அம்பு விட்டு நம்ம ஹீரோவை அங்கேயே சாகடிக்கிறான். சாகிறதுக்கு முன்னாடி ஹீரோ பிரேசிஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, என் வாழ்நாள் முழுக்க நடந்த போருக்கு நடுவுல ஒரு சின்ன அமைதியை நீ தான் எனக்கு கொடுத்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேயே இறந்து போறாரு. இந்த போர் நடந்து முடியுது. ட்ராயர், ஸ்பார்ட்டா வீரர்கள் எல்லாமே கைப்பற்றி முடிக்கிறாங்க. அண்ட் இந்த கதையை முடிக்கிறது நம்ம ஓடிசஸ் தான். என்னுடைய கதையை யாராவது சொன்னாங்கன்னா, ஹெக்டர் வாழ்ந்த காலத்துல நான் வாழ்ந்தேன்னு சொல்லுவாங்க, ஆர்கிலிஸ் வாழ்ந்த காலத்துல நான் வாழ்ந்தேன்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த படம் இங்கேயே முடியுது. இந்த படத்துல ஒரு கேரக்டர்ஸுக்கும் ஒரு டைப் ஆஃப் ஆக்டர்ஸை கேஸ்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் அதுல இருந்து நம்ம கிறிஸ்டோபர் நோலன் நிறைய மாத்திருக்காரு அப்படின்றதுக்காக தான் நிறைய ட்ரோல்லாம் வந்துகிட்டு இருக்குது. இந்த படத்தை பத்தின உங்களுடைய கருத்து என்ன? நம்ம கிறிஸ்டோபர் நோலன் எடுக்க போற ஆடிசி படத்துக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போட்டுப்பாங்க. இதுக்கப்புறம் ஆடிசி ரிவ்யூல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.